மதுரை RKIS அகாடமியில எஸ்ஏ எக்ஸாமுக்கான டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு டெஸ்ட் நம்பர் 2 ஆன்சர் அண்ட் எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். ஸோ கொஸ்டின் நம்பர் 1 பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் பேஸ்ட் ஆன் தி கோடிங் அண்ட் டிகோடிங். சரிங்களா? ஸோ ஒரு செலக்டர்ன்ற ஒரு வேர்ட்ல அதை வந்து CCQYD JB1 அப்படின்றத மாதிரி மாத்துறாங்க. ஸோ அப்ப இந்த கன்வர்ஷன் எப்படி ஆயிருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு அவன் கேட்கிற கேள்விக்கான ஆன்சர் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ அப்ப இது எப்படி நம்ம ஃபாலோ பண்றது அப்படின்னா, இது கொஸ்டின் ஃபிகர், இது ஆன்சர் ஃபிகர். சரிங்களா? கொஸ்டினோட ஃபர்ஸ்ட் லெட்டரையும் ஆன்சரோட ஃபர்ஸ்ட் லெட்டரையும் கம்பேர் பண்ணுங்க. ஸோ அதோட டிஃபரன்ஸ் பிளஸ் ஆர் மைனஸ். சரிங்களா? பிளஸ் ஆர் மைனஸ் 4 நமக்கு இருந்துச்சு அப்படின்னா எடுத்துக்கலாம். ஸோ அடுத்த லெட்டர் நமக்கு பாருங்க கம்பேர் பண்றப்ப இங்க 4 வந்துச்சு ஒரு எக்ஸாம்பிளுக்கு அப்படின்னா முதல் லெட்டருக்கான டிஃபரன்ஸ், அடுத்த லெட்டருக்கானது வந்து 3 வரலாம், அடுத்து 2 1 அப்படி வரலாம், இல்ல 4 5 6 7 8 வரலாம், இல்ல 4 ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் வந்திருக்கு அப்படின்னா அடுத்து 2 டிஃபரன்ஸ் வரலாம். ஏன்னா ஈவன் நம்பர் டிஃபரன்ஸ் போகுதுன்னு சொல்லலாம். இல்ல 6 8 9 10 சாரி 6 8 10 12 இந்த மாதிரி ஒரு கன்சிக்யூட்டிவான ஒரு தொடர்பு இருக்கணும். சரிங்களா? இப்படி எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது அந்த டைப்ல நான் எடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்ப கொஸ்டினோட ஃபர்ஸ்ட் லெட்டரையும் ஆன்சரோட ஃபர்ஸ்ட் லெட்டரையும் பார்க்கலாம். சோ கம்பாரிசன் பண்றப்ப ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இஸ் ஹியூஜ். பிளஸ் ஆர் மைனஸ் 4 கிடையாது, ரொம்ப அதிகம். அப்ப இது டைப் 1ல வராது. அப்ப டைப் 2 என்ன அப்படின்னா கொஸ்டினோட ஃபர்ஸ்ட் லெட்டரையும் ஆன்சரோட லாஸ்ட் லெட்டரையும் கம்பேர் பண்ணுவோம். வர்றப்ப -4 வந்திருக்கு. அடுத்து இ, அது எப்படி நீங்க -4 பண்ணீங்க அப்படின்னா எஸ் இருக்கு, எஸ் கத்து TUVWXYZ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு எண்ணிக்கையில் உள்ள எழுத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா தான் அது பிளஸ் வேல்யூ. எஸ்க்கு முன்னாடி இருக்க லெட்டர்ஸ் ஏதாச்சும் வருது அப்படின்னா அது மைனஸ் வேல்யூ. அப்ப ஓன்றது எஸ்க்கு முன்னாடி தான் இருக்கும். சரிங்களா? OPQRS. சரிங்களா? ஓல இருந்து அப்ப 1 2 3 4 ஓல இருந்து 4வது லெட்டர் அப்படிதானே. அப்ப எஸ்க்கு முன்னாடி 4வது லெட்டர் 1 2 3 4 தான் ஓ வருது. அதனாலதான் நான் என்ன போட்டேன் -4 அப்படின்னு சொல்லி போட்டேன் ஃபர்ஸ்ட் லெட்டர். தென் அடுத்து ஈக்கும் பிக்கும் -3. அடுத்து இதுக்கு என்ன வந்திருக்கும் -2 -1, அடுத்து 4 3 2 1. இதான் வேரியேஷன், மைனஸ் வேரியேஷன் இது எல்லாமே. சோ அப்ப இந்த பேசிஸ்ல இந்த எப்படி வந்திருக்கு டைப் 2 மாடல்ல வந்திருக்கு. அப்ப அந்த இந்த क्वेश्चनக்கு நான் ஆன்சர் பண்றதுக்கு டைப் 2ல தான் நம்ம ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? டைப் 2ல அப்ப டைப் 2ன்றது என்ன, क्वेश्चनோட ஃபர்ஸ்ட் லெட்டரையும் ஆன்சரோட லாஸ்ட் லெட்டரையும் கம்பேர் பண்றது. சரிங்களா? அதானே நமக்கு என்ன வரும் -4 வரும். அப்ப Qக்கு முன்னாடி -4 என்ன வரும் அப்படின்னா M. சரிங்களா? சோ அடுத்து அதேதான் -4 3 2 1 இந்த டிஃபரன்ஸ் என்ன வந்திருக்கு அதேதான். அடுத்து -4 3 2 1. சோ இந்த டிஃபரன்ஸ், அப்ப இந்த டிஃபரன்ஸ்ல யூ காட் இட் ஆன்சர் என்ன வரும். அப்ப M ல முடியணும். அப்ப M ல முடிஞ்சா இந்த ஆப்ஷன்ல இருக்கு, இந்த ஆப்ஷன்ல இருக்கு. அப்ப இந்த ஆப்ஷன் எலிஃபை ஆகுது, இந்த ஆப்ஷன் எலிஃபை ஆகுது. அப்ப இந்த ரெண்டு ஆப்ஷன்ல தான் ஏதோ ஒண்ணு ஆன்சரா இருக்கா நமக்கு பாசிபிலிட்டி. தென் அடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா -3ன்ற பட்சத்துல U ல இருந்து -3 என்ன வரும் அப்படின்னா R C. அப்ப இந்த क्वेश्चंसக்கு என்ன ஆன்சர் CRM னு முடியும். அப்ப ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் A. இதுலயே இருக்கு CRM, இதுலயே இருக்கு CRM. சோ அப்ப இந்த பேசிஸ்ல நீங்க ஆன்சர் கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா MMFPR CRM அதான் ஆன்சர் இந்த क्वेश्चन. சோ போன क्वेश्चन பாத்தீங்க ஆல்பா கம்பாரிசன். இதுல வந்து ஆல்பபெட் அண்ட் ஸ்பெஷல் சிம்பல்ஸ் இருக்கு. சரிங்களா? அப்ப ஆல்பா ஸ்பெஷல் சிம்பல்ஸ் வந்துச்சுன்னா இது எப்படி நான் கிராக் பண்றது அப்படின்னா இங்க ட்ரெயின்ற வார்த்தை கொடுத்திருக்காங்க, இங்க ஏஸ்ன்ற வார்த்தை கொடுத்திருக்காங்க, அதுக்கான சிம்பல் கொடுத்திருக்காங்க. சோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா இங்க ரெண்டுலயுமே பொதுவா என்ன இருக்கு அப்படின்னா ஏன்றதான் பொதுவா இருக்கு. ஏன்றது சோ ஏன்றது இங்க 3வது இடத்துல இருக்கு. அப்ப 3வது இருக்கிறது கொஸ்டின் மார்க். இங்க ஏ ஃபர்ஸ்ட் இருக்கு, அவ ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது கொஸ்டின் மார்க். அப்ப எங்கெல்லாம் ஏ வருதோ அந்த கொஸ்டின் மார்க் சைன் போட்டுறணும். மிச்சதா அப்படி எடுத்து எழுதிடுங்க. டீக்கு ஃபர்ஸ்ட் இருக்கு, அப்ப ஃபர்ஸ்ட்ல இருக்க சைன். ஆர் 2வது இருக்கு, அப்ப ஆச்சரியக்குறி. இந்த மாதிரி எழுதிட வேண்டியதான். சோ அவன் என்ன போட்டிருக்கான் அப்படின்னா சர்டைன் என்னோட கோடு என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். அப்ப சின்னு ஆரம்பிக்கிறது வந்து இங்கதான் இருக்கு, சி 2வது இடத்துல இருக்கு. அப்ப 2வதுன்றப்ப பிளஸ்ல தான் ஆரம்பிக்கணும். ஈன்றது இங்க 3வது இடத்துல இருக்கு. அப்ப 3வது இருக்கிறது மல்டிபிள். அப்ப பிளஸ் மல்டிபிள்ல இருக்கிறது எனக்கு ஆன்சர். பிளஸ் மல்டிபிள்ல இருக்குது இங்க இல்ல, இங்க இல்ல, இந்த 2 இடத்துல இருக்கு. இதுலயும் பிளஸ் மல்டிபிள், இதுலயும் பிளஸ் மல்டிபிள் இருக்கு. சோ அடுத்த ஆப்ஷன் அப்ப ஆருக்கு வந்து 2வது இடத்துல இருக்கு. 2வது இடம் இருக்கு அப்படின்னா ஆச்சரியக்குறி. சரிங்களா? சோ ஆச்சரியக்குறி. அப்ப ரெண்டு அதுலயும் இருக்கு. அப்ப அடுத்து என்ன இருக்கு அப்படின்னா ஆருக்கு அடுத்து டி வந்து ஸ்டார், டி வந்து ஸ்டார் இருக்கு. அப்ப இங்கதான் இருக்கா ஆச்சரியக்குறி ஸ்டார்னு. ஆச்சரியக்குறி வந்து क्वेश्चन மார்க் வந்துருச்சா, அப்ப தப்பா. சோ ஆப்ஷன் டி இஸ் ஆன்சர். சோ அதே போலதான் கோர்ட்ல கொடுத்த சிம்பல் கொடுத்தா டூருக்கு என்ன சைன் கேட்டிருக்கான். அப்ப டி வந்து கடைசியா இருக்கு. அப்ப டாலர்ல தான் ஆரம்பிக்கணும். அப்ப எல்லாமே டாலர்ல தான் ஆரம்பிக்குது. அடுத்து ஓ 2வது இடத்துல இருக்கு. 2வது இருக்கிறது ஆச்சரியக்குறி. சோ அப்ப இது தப்பாயிருது,
இதுவும் தப்பாயிருது இதுவும் தப்பாயிருது. அப்ப எஸ் டாலர்ன்றது இந்த இடத்துல மட்டும்தான் இருக்கு ஆச்சரியக்குறி இருக்கிறது. சோ அப்ப ஆன்சர் ஆப்ஷன் சி. இருந்தாலும் செக் பண்ணிடலாம். யூக்கு வந்து தேர்ட் ஒன் என்னது, நமக்கு என்ன இருக்கு, யூக்கு பவுண்ட் சிம்பிள் இருக்கு. சரிங்களா. அடுத்த ஆர் வந்து நாலாவது இடம், 1 2 3 4 5 8 இந்த இருக்கா ஆப்ஷன் சில. டக்குனு எலிமினேட் பண்ணிட்டு போயிடலாம். இது எப்ப ஆல்பாவும் சிம்பிள் வந்துச்சுன்னா இதுதான் ஈஸியஸ்ட் மெத்தட் டு டு. சரிங்களா. அடுத்து ஆல்பாவும் கொடுத்துட்டான். ஆல்பாவும் கொடுத்தா நம்ம என்ன பண்ணி செய்யணும், ஃபர்ஸ்ட் கம்பேர் பண்ணணும். நமக்கு அதுக்கு ரெண்டுக்கு டிஃபரண்ட் பிளஸ் 4 ஆர் -4 இருந்தா எடுத்துக்கலாம். இல்லைன்னா ஃபர்ஸ்ட் லாஸ்டையும் கம்பேர் பண்ணணும். அது இருந்துச்சு அப்படின்னா அதையும் நம்ம எடுத்துக்கலாம். இப்ப இந்த எஸ் இருக்கு, எஸ் கருத்து டி வரும், சி கருத்து டி வரும், இ கருத்து எஃப் வருது, NO TU. அப்ப எல்லாமே டைப் 2ல வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் லாஸ்டையும் கம்பேர் பண்றது எல்லாமே +1 வேல்யூ, அடுத்தடுத்த வேல்யூ போட்டிருக்கான். அப்ப இந்த சேம் வே ரீட்டைலுக்கு என்ன ஆன்சர், ஃபர்ஸ்ட் லாஸ்டையும் கம்பேர் பண்ணும். ஆர் கருத்து என்ன வரும், எஸ் இ எஃப் TU, அடுத்து ஏ கருத்து பி வந்திருக்கும், ஐ கருத்து ஜே வந்திருக்கும், எல் கருத்து எம் வந்திருக்கும். அப்ப இதான் ஆன்சர் என்னது, MJ BU FS ஆப்ஷன் டி ல இருக்கா. ஃபாஸ்டா பண்ணணும் அவ்வளவுதான். இது பிராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இட்ஸ் வெரி ஈஸி. சரிங்களா. அடுத்து டார்ச் ID SMS னு எழுதிருக்கான். அப்ப டார்ச்ன்றதுதான் ID SNS. அப்ப இங்க எதுல இந்த மாதிரி பாருங்க, -1. அடுத்து என்ன இருக்கு, ONO -1. அடுத்து RS +1, CD +1, HI +1. அப்ப முதல் ரெண்டு -1, அடுத்த மூணுமே என்ன வந்திருக்கு, நமக்கு +1 வந்திருக்கு. இதுதான் விஷயம். எல்லாமே ஒரே மாதிரி வரணும்னு அவசியம் இல்ல. இது +1 இருக்கலாம், -1 இருக்கலாம், எந்த மாடல்ல வேணாலும் இருக்கலாம். சோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா பிளிங்கோட கோட் என்ன, அப்ப ஃபர்ஸ்ட் லாஸ்ட் கம்பேர் பண்றப்ப -1 சொல்லியாச்சு. அப்ப A வந்துரும் நமக்கு. அடுத்ததுக்கும் -1 அதானே, K அதானே. சோ அடுத்து என்ன வந்திருக்கு, எல்லாமே +1. I கருத்து என்ன வந்திருக்கு, எனக்கு J வந்திருக்கு, N கருத்து O வந்திருக்கும், K கருத்து L வந்திருக்கும். LOJKA ஆப்ஷன் ஏல இருக்கு. தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நியூமரிக்கல் வேல்யூ ஆல்பா கொடுத்துட்டோம். இங்க நியூமரிக்கல் வேல்யூ பாருங்களேன், 5 நம்பர் இருக்கு, 5 ஆல்பா இருக்கு. அப்ப நியூமரிக்கல் வேல்யூ as well as alphas are equal. அப்படி இருந்துச்சு அப்படின்னா ஆல்பபெட்ஸ் 5 இருக்கு, டிஜிட்ஸ் 5 இருக்கு அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இது காமனா இருக்க நம்பர்ஸா பார்க்கணும். சரிங்களா. இதுல காமனா என்ன நம்பர் இருக்கு அப்படின்னா 3 இருக்கு and 9 இருக்கு. இங்க 3 வந்து ரெண்டாவது இடத்துல இருக்கு, அப்ப D. அப்ப இங்க 3 வந்து மூணாவது இடத்துல இருக்கு, அங்கேயே D தான் வரும். அப்ப 3 = D அப்படின்னு போட்டாச்சு. அடுத்து 9 = R. 9 எங்க வருது, அங்க R. ஏன்னா இங்க 9 மூணாவது இடத்துல இருக்கு, இங்க R இருக்கு. அதே 9 இங்க கடைசி இருக்கு, இங்கே R இருக்கு. அப்ப 9R. அப்ப இந்த ரெண்டு வேல்யூ தவிர வச்சு எல்லாமே என்ன போட்டுறலாம், அதுக்கு அதை போட்டுறலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட், செகண்ட் வந்து செகண்ட்னு. சோ இப்போ क्वेश्चन என்ன கேக்குறான் அப்படின்னா how 28375 ஓட கோட் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறான். அப்ப 2 எங்க இருக்கு இந்த இடத்துல அப்படின்னா 2 வந்து இந்த கோட்ல தான் இருக்கு. லாஸ்ட் வந்து 2, அப்ப L ல தான் ஆரம்பிக்கணும். L 8 இங்க இருக்கு செகண்ட் டிஜிட், அப்ப 2 T ரெப்ரசன்ட் பண்ணுது. அடுத்து 3 கான கோட் தான் D ன்னு கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்து 7 கானது லாஸ்ட்ல இருக்கு Q. அடுத்து 5 கான கோட் என்ன அப்படின்னா நமக்கு C. அப்ப LTD QC L 8க்கு ஆன்சர் என்ன வந்திருக்கு, T தான் வந்திருக்கு. அதானே LTD. 2 கான கோட் என்ன, 2 கான கோட் L தான். சரிங்களா. LTD QC LTD இதெல்லாம் போட்டிருக்க முடியும். சரிங்களா. LTD QC. அடுத்த क्वेश्चंस பாத்தீங்க அப்படின்னா சோ நம்பர் அண்ட் சிம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே போல இங்க 5 லெட்டர்ஸ் இருக்கு, 5 சிம்பிள் இருக்கு, ட்ரைப் இருக்கு, அதுக்கான சிம்பிள் இருக்கு, ரூலுக்கான கோட் என்னன்னு கேக்குறான். அப்ப R வந்து இங்க தான் இருக்கு. அப்ப R செகண்ட் வந்து 9. அப்ப 9ல ஆரம்பிக்கணும். U செகண்ட் இடத்துல இருக்கு. அப்ப 9 ஹேஷ் தான் ஆன்சர். 9 ஹேஷ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க ரெண்டு இடத்துல இருக்கு. அப்ப இந்த ரெண்டு ஆப்ஷன் இஸ் ராங். சோ அடுத்து என்ன பண்ணலாம், L பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கு. L ல பாத்தீங்க அப்படின்னா 3. அப்ப 3 9 ஹேஷ் 3 இருக்கு. 9 ஹேஷ் 3 L தான 1 2 3 4 1 2 3 4 2. அடுத்து என்ன இருக்கு அப்படின்னா E ஓட கோட் என்ன அப்படின்னா லாஸ்ட் ஒன் காப்பிரைட். சரிங்களா. 9/2 காப்பிரைட் ஆப்ஷன் ஏல இருக்கு. அடுத்து கிளியர் தான் எப்படி இருக்கு, CD LM EF AB
RS எல்லாமே +1 போயிருக்கு. சோ அப்ப ஸ்கேலுக்கான ஆன்சர் என்ன? எனவே டைப் 2 மாடல் ஃபர்ஸ்ட் லாஸ்ட் தான் கம்பேர் பண்ணிருக்காங்க. டைப் 2 மாடல் அப்ப என்ன வந்திருக்கும்? ST வந்திருக்கும், TU வந்திருக்கும், AB வந்திருக்கும், அடுத்து எனக்கு LM வந்திருக்கும், EF வந்திருக்கு. FMBUT is answer. FMBUT is answer. ஆப்ஷன் D ல இருக்கு. then okay done. so இந்த क्वेश्चंस பாருங்க, டெர்மினல் அப்படினு சொல்லிருக்காங்க. அது எப்படி எழுதிருக்காங்க அப்படினு சொல்லி பாத்தீங்க அப்படினா NSFU MBOJ ன்னு எழுதிருக்காங்க. சோ இப்போ as usual நம்ம ஃபர்ஸ்ட் கம்பேர் பண்ணுவோம். NOPQRST எனக்கு என்ன வந்திருக்கும் அப்படின்னா -6 வந்திருக்கு. அப்ப நமக்கு மைனஸ் பிளஸ் ஆர் -4 தான் இருக்கணும். அப்ப டைப் 1 வராது. அப்ப டைப் 2 போறேன். டைப் 2 போறேன்னா T க்கு J க்கு நமக்கு என்ன வந்திருக்கும்? 4க்கு மேல வேல்யூ வந்துருச்சு. அப்ப டைப் 1 கிடையாது, டைப் 2 கிடையாது. அப்ப டைப் 3 என்ன எப்படி பாக்குறது? டைப் 1லயும் டைப் 2லயும் வரலனால டைப் 3. டைப் 3 ஓட ஸ்டெப் 1 என்ன அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் ஃபர்ஸ்ட் கவுண்ட் பண்ணனும். சோ அப்ப இத கவுண்ட் பண்ணலாம். 2 4 6 8 இருக்கு. அப்ப ஈவன் வேல்யூவா இருக்கு. ஈவன் வேல்யூவா இருந்துச்சு அப்படின்னா ஈக்குவலா ஸ்ப்ளிட் பண்ணனும். ஆட் வேல்யூவா இருந்துச்சு, ஒற்றைப்படையா இருந்துச்சு அப்படின்னா மிடில் லெட்டர் இஸ் a காமன். மறந்துடாதீங்க சரிங்களா? சோ ஆட் நம்பரா இருந்துச்சு அப்படின்னா மிடில் லெட்டர் இஸ் a காமன். ஈவனா இருந்துச்சு அப்படின்னா ஈக்குவலா ஸ்ப்ளிட் பண்ணனும். அப்ப இங்க கவுண்ட் பண்றப்ப டெர்மினல்ன்றது 8 லெட்டர்ஸ் இருக்கு. அப்ப 8 லெட்டர்ஸ் இருக்கப்ப ஈக்குவலா 4 நாளா ஸ்ப்ளிட் பண்ணிக்க வேண்டியதான். 4 நாளா ஸ்ப்ளிட் பண்ணிருக்க வேண்டியதான். இப்ப இந்த ஃபர்ஸ்ட் நாளை தான் இப்படி கன்வெர்ட் பண்ணிருக்கான், அடுத்த நாளை தான் இப்படி கன்வெர்ட் பண்ணிருக்கான். அது எப்படின்றத மட்டும் நீங்க பாத்துக்கிட்டா போதும் சரிங்களா? அப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் முதல் 4 லெட்டர் இருக்கு, அந்த 4 தான் இங்க மாத்திருக்கான். அது TU +1 ஆயிருக்கா, EF RS MN ஆயிருக்கா. அப்ப இந்த மெத்தட்ல தான் அவன் என்ன பண்ணிருக்கான்? IJ அடுத்து வந்திருக்கோம் NO AB LM மாதிரி இருக்கா. சோ இந்த மெத்தட்ல தான் நம்ம கிராக் பண்ணணும். எதை கிராக் பண்ணணும் அப்படின்னா மேட் MATE. அப்ப 4 லெட்டர் இருக்கு, ஈக்குவலா ஸ்ப்ளிட் பண்ணிக்கிற வேண்டியதான். அப்ப இந்த ஆர்டர்ல இருந்து நம்ம போட்டுக்கிற வேண்டியதான் சரிங்களா? லாஸ்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் MN RS EF TU இருக்கா. சோ அப்ப A B வந்துரும், M N வந்துரும், அடுத்து E F வந்துரும், T U வந்துரும், B N F U is answer. ஆப்ஷன் C ல இருக்கு சரிங்களா? டைப் 3 மட்டும் கொஞ்சம் மைமூட்டா கவனிக்கணும். டைப் 1 and டைப் 2 வரல அப்படின்னா தான் டைப் 3 வரும். சோ இந்த क्वेश्चंस பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் வெரி சிம்பிள். டைப் 1 கிடையாது, டைப் 2 கிடையாது, டைப் 3 கிடையாது. ஜஸ்ட் ரிவர்ஸ் எழுதி இருக்காங்க அந்த லெட்டர். அப்படியே क्वेश्चंस கேட்பாங்க. இந்த ஆர்டரை அப்படியே ரிவர்ஸ் பண்ணி எழுதி இருக்காங்க சரிங்களா? அப்ப RIPEன்றது எப்படி எழுதி இருப்பான்? EPIR அப்படின்றதுதான் ஆன்சர். EPIR ஆப்ஷன் A ல இருக்கு சரிங்களா? அப்படின்னு क्वेश्चंस கேட்கலாம். ரொம்ப சிம்பிளாவும் எந்த ஒரு ஆர்டர்லயும் வராம ஜஸ்ட் அப்படியே கேட்கலாம் நம்ம சரிங்களா? அடுத்து என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அடுத்த क्वेश्चंस GH டைப் 2 ல தான் வருது. RS AB NO TU அப்ப எல்லாமே +1 மாடல்ல தான் வருது. அப்ப சோல்ட். அப்ப சோல்ட் பாக்குறப்ப நம்ம லாஸ்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் S கர்த்து என்ன வரும்? T O P L M D E. அப்ப EMPT is answer. EMPT ஆப்ஷன் C ல இருக்கு. சோ அடுத்த क्वेश्चंस பாருங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா. மஸ்கட் இதத்தான் எப்படி எழுதியிருக்கா அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா the basis of KSQEQXGRC. சோ இப்போ as usual ஃபர்ஸ்ட் கம்பேர் பண்ணலாம். MK அதானே JK LM அப்படிங்கறப்ப -2 அடுத்து என்ன வந்திருக்கு? STU -2 அடுத்து என்ன வந்திருக்கு? -2 வந்திருக்கு அதானே? அடுத்து பாருங்க, அப்ப இது ஃபர்ஸ்ட் மாடல்ல இதுக்கும் -2 அடுத்து இதுக்கும் -2 அடுத்து இதுக்கும் -2 அடுத்து C and DE +2. அதான் ரொம்ப முக்கியம். C க்கு அடுத்து E கம்பேர் பண்றப்ப DE ரெண்டு தான் +2. அடுத்து இதையும் கம்பேர் பண்றப்ப +2 அதான OPQ V WX +2. அடுத்து என்ன வந்திருக்கு? I அடுத்து G வந்திருக்கு GHI
சரிங்களா? -2 -2 -2 பாருங்க ஆர்டர் எப்படி வந்திருக்குன்னு. முதல் 3 -2, அடுத்த 3 +2, அடுத்த 3 -2 வந்திருக்கு. இந்த சேம் மெத்தடாலஜில தான் இந்த பேந்தவுஸ்க்கு ஆன்சர் பார்க்கணும், மறந்துடக்கூடாது. சரிங்களா? புரியுதா? இந்த ஆர்டர் எப்படி சேஞ்ச் ஆயிருக்கோ அந்த ஆர்டர் பேசிஸ்ல தான் அடுத்த क्वेश्चंस பார்க்கணும். -2 3, அடுத்து +2, அடுத்து -2 3. சரிங்களா? மறந்துடக்கூடாது. சோ இப்போ இந்த பேசிஸ்ல நான் பேந்தவுஸ்க்கு ஆன்சர் பண்றேன். சோ எனக்கு ஃபர்ஸ்ட் தான் வந்திருக்கு. இது என்னது? -2 தான் வந்திருக்கு ஃபர்ஸ்ட். அதானே? சோ அப்ப NOP n தான் வரும் -2 பண்றப்ப. அடுத்து என்ன வந்திருக்கும் அப்படின்னா C, இதுதான் -2. அடுத்து என்ன வந்திருக்கும்? LMN, அப்ப L வந்திருக்கும். அடுத்து T க்கு அடுத்து என்ன வரும்? UV, கரெக்டா? அடுத்து H, IJ, அடுத்து என்ன வந்திருக்கும்? O, PQ வந்திருக்கா? சரிங்களா? தென் அடுத்து என்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஸ்பெல்லிங் கரெக்டா? PENTHO USC, அதானே? சரிங்களா? ஏன்னா இந்த 3 வந்துருச்சு, இந்த 3 வந்துருச்சு, அந்த 3 பிரிச்சிட்டேன். அடுத்த 3 மைனஸ்ல. சரிங்களா? அடுத்த 3 மைனஸ் STU S, அதானே? அடுத்த ஒரு QRS, அடுத்த என்ன வந்திருக்கும்? CDE. சரிங்களா? ஆப்ஷன் B ல இருக்கு. சரிங்களா? we got it answer that. அடுத்த क्वेश्चंस பாருங்க. சப்ஜெக்ட் எப்படி பண்றான் அப்படின்னு சொல்லி பாப்போம். ST, இது ஹியூஜ் டிஃபரண்ட், அப்ப டைப் 1 ல வராது. அடுத்து டைப் 2 ல SF, இட்ஸ் ஆல்சோ ஹியூஜ், வராது. அப்ப நம்ம என்ன பண்ணிருப்போம்? டைப் 3 க்கு போயிரலாம். டைப் 3 ல நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் ஃபர்ஸ்ட் கவுண்ட் பண்ணலாம். கவுண்ட் பண்றப்ப எத்தனை இருக்குன்னு பார்க்கலாம். மொத்தம் வந்து நமக்கு பார்த்தா 7 இருக்கு. 7ன்றது ஆட் நம்பர்ன்றத மிடில்ல காமனா வச்சிருக்கணும். SUBJECT. அப்ப நமக்கு என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். மிடில் லெட்டர்ஸ் காமன், அப்ப இது காமன். இங்கிட்ட 3, இங்கிட்ட 3, அது ஈக்குவலா பிரிச்சிருப்போம். அப்ப இங்க பாருங்க BA -1 பண்ணிருக்கானா? அடுத்து TU, அதானே? அடுத்து என்ன வந்திருக்கும்? RS -1 இருக்கா? அடுத்து இந்த இடத்துலயும் -1, இது எல்லாமே -1, இது -1. TU இது மட்டும் +1, இந்த 3. CD EF +1 இருக்கா? இந்த சேம் மெத்தட்ல நமக்கு ஆன்சர்ஸ் என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா ஆர்டினலோட கோட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறான். சரிங்களா? இதெல்லாம் -1, அதெல்லாம் +1, மறந்துடக்கூடாது. சோ அப்ப ஃபர்ஸ்ட் ஒரு லெட்டர் காமிச்சுக்கலாம். அப்ப இது -1, அதானே? அப்ப இங்கிட்ட பண்றப்ப நமக்கு என்ன வந்திருக்கும்? C வந்திருக்கும், அதானே? அடுத்து என்ன வந்திருக்கும்? Q. அடுத்து என்ன வந்திருக்கும் அப்படின்னா NO. அடுத்து I க்கு முன்னாடி என்ன வரும்? HI. அடுத்து LM ABO, அதான் ஆன்சர். MBO. சரிங்களா? MBO CQNH MBO. சோ ஆன்சர் ஆப்ஷன் A ல இருக்கு. சோ அடுத்து என்ன கொடுத்திருக்கான் அப்படின்னா ஆல்பா சிம்பிள்ஸ் தான் கொடுத்திருக்கான். அப்ப டைரக்டா இதே மாதிரி क्वेश्चन நமக்கு தெரியும். அந்தந்த ரெப்ரசன்டேஷன் என்னவோ அது அப்படியே எழுதிடலாம். அடுத்து கிவன் கொடுத்திருக்கான். அப்ப G எங்க ஆரம்பிக்கும்னு பார்க்கணும். G ஃபர்ஸ்ட் தான் ஆரம்பிக்குது. அப்ப क्वेश्चनக்கு ஆன்சர் எதுல தான் ஆரம்பிக்கும்? 5ல தான் ஆரம்பிக்கும். அடுத்து I எங்க இருக்கு? செகண்ட் டேர்ம்ல இருக்கு. அப்ப 58ன்னு பாக்குறப்ப இந்த ஆப்ஷன் நலிஃபை ஆயிருது. மிச்சம் 3மே இருக்கு. அடுத்து V. சோ V வந்து தேர்ட் பிளேஸ்ல இருக்கு. தேர்ட் பிளேஸ்ல 8, 58 8. சோ அப்ப இது கேன்சல் ஆயிருது, இதுவும் கேன்சல் ஆயிருது. அப்ப 58 8 ஹாஷ் இஸ் தி ஆன்சர். சோ அடுத்து ஃபிளாட். அந்த ஃபிளாட் எப்படி மாத்திருக்கான் பார்க்கணும். EFG LM, அடுத்து AB TU, அடுத்து ஒரு ST. ஓகே, எல்லாமே +1 டைப் 1 மாடல். ஃபர்ஸ்ட் கம்பேர் பண்ணதுல. சரிங்களா? இப்போ क्वेश्चंस என்ன கேக்குறான் அப்படின்னா இங்க ஒரு டாஷ் கொடுத்துட்டான். டாஷ் will be coded as ன்னு கொடுத்திருக்கான். இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சது எல்லாமே क्वेश्चन கொடுத்த ஆன்சர். ஆனா இந்த இடத்துல அவன் ஆன்சர் கொடுத்துட்டான். அப்ப ஆன்சர் கொடுத்துட்டு அவன் क्वेश्चंस கேக்குறான். அப்ப இந்த இடத்துல டாஷ் ஆன்சர் கொடுத்துட்டான். BSJTF ன்னு கொடுத்துட்டான். அப்ப ஃபர்ஸ்ட் கம்பேர் பண்றப்ப எனக்கு என்ன பண்ணணும்? -1 போடணும். சரிங்களா? -1 பண்ணீங்கன்னா ஆன்சர். இதோட ரிவர்ஸ் ஆன்சர் S. இது I. சரிங்களா? TS EF. சரிங்களா? arise is the answer. சரிங்களா? புரியுதா? இது வரைக்கும் கேட்ட क्वेश्चंस எல்லாமே நம்ம எப்படி ஆன்சர் பண்ணோம்னா क्वेश्चन கொடுத்து ஆன்சர் கொடுத்தான். ஆனா இந்த இடத்துல டாஷ் கொடுத்திருக்கான். क्वेश्चन இடத்துல தான் டாஷ், ஆன்சர் அவன் கொடுத்துட்டான். சரிங்களா? கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணணும். என்ன மாதிரி क्वेश्चंस ரைஸ் ஆகுது அப்படின்றத பேஸ் பண்ணி தான் நீ கண்டுபிடிக்கணும். அடுத்து ஃபைட். அடுத்து என்ன சொல்லிருக்காங்க? GF +1 IJ. அடுத்து என்ன வரும்? இங்க G க்கு F வந்திருக்கு, அதானே? அப்ப என்ன வந்திருக்கு? இது ஒண்ணு +1 +1. இது என்ன வந்திருக்கு?
-1 சரிங்களா, HI சரிங்களா +1, TU +1. அப்ப நடுவில் இருந்து மூணாவது லெட்டர் மட்டும் என்னது நமக்கு -1 அப்படின்னு கேட்கலாம். +1 +1 -1 +1 +1. ஸோ அப்படி கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆகும். அப்ப ஜட்ஜுக்கு இது என்னது +1 +1 -1 +1 +1 JK அடுத்து UV சரிங்களா, UV GH அடுத்து என்ன வந்திருக்கு EF. அப்ப HF முடியணும் நமக்கு. அப்ப HF இங்க முடியுது, அங்கே முடியுது. அப்ப இங்க தான் பார்க்கணும் C சரிங்களா. சோ தட் ஆன்சர் C சரிங்களா, KV CHF. சோ அடுத்து ஆடிட்டோட கோட் கொடுத்துருக்கோம், பக்கோட கோட் கொடுத்துருக்கோம். பட்டோட கோட் என்னன்னு கேட்கறான். அப்ப பட் மூணாவது இடத்துல 5 ஆரம்பிக்கணும். அடுத்து யூ ரெண்டாவது இடத்துல இருக்கு, ரெண்டாவது ஸ்டார். அடுத்து டி வந்து கடைசியா இருக்கு, டாலர். $5 டாலர் ஆப்ஷன்ஸ் B ல இருக்கு. அடுத்து ஜங்கிள் அப்படி எழுதுறா, நாமோட கோட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறான். சோ அடுத்தப்ப இதுக்கு ஃபர்ஸ்ட் கம்பேரிசன் பண்ணலாம். -1 IJ TU -1. அடுத்து MN அடுத்து என்ன இருக்கும் EFG KL DE எல்லாமே நமக்கு என்ன -1 ஃபார்ம்ல தான் வருது. அப்ப நாம் எப்படி வருது, ஃபர்ஸ்ட் தான் கம்பேர் பண்றோம். அதானே ஃபர்ஸ்ட் தான் கம்பேர் பண்றோம். அப்ப MN ஓகேவா. அடுத்து என்ன வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா NO. அடுத்து என்ன வந்திருக்கும் அப்படின்னா QR. அடுத்து என்ன வந்திருக்கும் LM. சோ ஆப்ஷன் ஏல இருக்கு. ஏரோபிக் அப்படின்ற பட்சத்தை எப்படி எழுதியிருக்கான் அப்படி எழுதியிருக்கான். அப்ப AB அடுத்து EF. இங்க பாருங்க முதல் ரெண்டுமே +1 சரிங்களா, முதல் ரெண்டுமே நமக்கு +1ல வந்திருக்கு. AB +1. அடுத்து என்ன இருக்கு EF +1, QR -1. அடுத்து என்ன வந்திருக்கு NO -1. அடுத்து என்ன வந்திருக்கு இதுவும் -1. B க்கு முன்னாடி A வந்திருக்கு. IJ +1. அடுத்து நமக்கு CD +1. அப்ப பாருங்க +1 +1 -1 -1 -1 +1 +1 இதுதான் ஆர்டர். அப்ப +1 +1 -1 -1 -1 அடுத்து என்ன வந்திருக்கு சாரி +1 +1 -1 -1 -1 அடுத்து +1 +1 இதுதான் ஆர்டர் நமக்கு மாறி இருக்குது. சோ இந்த ஆர்டரை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா அட்வர்டைஸ் அதுக்கு ஆன்சர் பண்ணணும். ADVERTS. சோ ஃபர்ஸ்ட் ரெண்டுமே எனக்கு +1. அப்ப B வரும், D க்கு அடுத்து E வரும் சரிங்களா. அப்ப B தான் ஆன்சர். அப்ப B பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெண்டாவது ஆப்ஷன் அலிஃபே மிச்சம் எல்லாத்துலயுமே B இருக்கு, மிச்சம் எல்லாம் மைனஸ் அதானே. அப்ப மைனஸ் போடுறப்ப நமக்கு என்ன வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா UV, ஏன்னா V தான் இருக்கு UV. அடுத்து DE அடுத்து QR அடுத்து TU அடுத்து ST இந்த இருக்கு ஆப்ஷன் C ல இருக்கு சரிங்களா. சோ அடுத்து என்ன இருக்கு ஷைன் STHIIJNOEF எல்லாமே +1 டைப் 2 ல வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் லாஸ்ட் கம்பேர் பண்றது இல்ல. அப்ப பிரைஸ். சோ அப்ப P Q ல ஆரம்பிக்கணும், R S I J அடுத்து CD EF இது ஆன்சர். FDJ SQ ஆப்ஷன் C ல இருக்கு. சோ நம்ம இது வரைக்கும் பார்த்தது என்ன அப்படின்னா டெஸ்ட் ஆஃப் ரீசனிங்ல கோடிங் அண்ட் டிகோடிங் டாபிக். சோ இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸ். சோ ஆவரேஜ். சோ 121 क्वेश्चन நம்பர். சோ ஆவரேஜ் பாத்தீங்க அப்படின்னு சொல்லி 30 ஸ்டூடண்ட்ஸ் இந்த கிளாஸ் மொத்தம் வந்து 30 பேருன்னு சொல்லிட்டாங்க. சோ the average age of first 10 members is 12.5. அப்ப 10 பேரோட ஆவரேஜ் தான் 12.5. அப்ப 10 பேரோட சம் ஆஃப் ஏஜ் எவ்வளவு 125 மறந்துடக்கூடாது. அடுத்து 20 பேரோட ஆவரேஜ் தான் நமக்கு எவ்வளவு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா 13.1. அப்ப 13.1 தான் 20 பேரோட ஆவரேஜ். அது சம் ஆஃப் ஏஜ் பார்த்தோம் அப்படின்னா இன்டு 2 பண்ணிட வேண்டியதான். ஒரு 0க்கு ஒரு புள்ளி கேன்சல் ஆயிரும். அப்ப 2 6 2 262 வயசு 262 டிவைடட் இப்போ மொத்தம் சம் பண்ணிக்கலாம் 7. ஸோ 6 1 8 3 387. இதுதான் 13 நம்பர்ஸோட டோட்டல் ஏஜ். இப்போ क्वेश्चन கேட்க ஃபைண்ட் தி ஆவரேஜ் ஆஃப் ஹோல் கிளாஸ். அப்ப ஹோல் கிளாஸ்ல டிவைடட் பை 30 ஒரு ஸ்தானத்துல இப்படி வச்சுக்கலாம். 1 3 3 2 3 6
9 3 27 12.9 இஸ் ஆன்சர் ஆப்ஷன் பி ல இருக்கு. சோ அடுத்து பார்த்தோம் the average of 4 consecutive odd numbers PQRST in order to 104. what is the P and S? சரிங்களா சரிங்களா சம்மோட கூட்டல் தான். முதல்ல ஆட் நம்பர் கன்சிக்யூட்டிவ் சொல்லிட்டான். கன்சிக்யூட்டிவ்னா தொடர்ச்சின்னு அர்த்தம். தொடர்ச்சியான ஒரு ஒற்றைப்படை எண்களின் கூடுதல். அப்ப தொடர்ச்சியான ஒற்றைப்படை எண்கள் x x plus 2 x plus 4 x plus 6 டாட் 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 டாட். இதுதான் என்ன அப்படின்னா ஆட் நம்பர். தொடர்ச்சியாக உள்ள ஆட் நம்பர் சொன்னாலும் சரி இல்ல ஈவன் நம்பர் சொன்னாலும் சரி நமக்கு என்ன வரும்? இதுதான் சீக்வல். எக்ஸ்க்கு நீ வந்து 1ன்ற நம்பர் எடுத்தேன்னா அடுத்தது 3, அடுத்தது வந்து 5, அடுத்ததுல 7 டாட் டாட் டாட். இதே யூ டேக் ஆன் ஆன் எக்ஸ் இஸ் நம்பர் 2 அப்படின்னு எடுத்தீங்கன்னா இங்க என்ன வந்திருக்கும்? 4 வந்திருக்கும், இங்க 6 வந்திருக்கும், 8 வந்திருக்கும். அப்ப இது கன்சிக்யூட்டிவான என்னது ஈவன் நம்பர். எது எக்ஸ் இரட்டைப்படை எண்ணா இருக்கும் பட்சத்துல, அதே இது எக்ஸ் ஒற்றைப்படை எண்ணா இருக்கும் பட்சத்துல கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர் கிடைச்சிரும். அப்ப கொஸ்டின்ல வந்து உங்களுக்கு கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர் அண்ட் கன்சிக்யூட்டிவ் ஈவன் நம்பர் சொல்லிட்டாவே, ஏதோ ஒன்னு கொஸ்டின்ல சொல்லிட்டாவே இதுதான் ஈக்குவேட், இதுதான் வேல்யூ நம்ம போடுறது. இப்ப நமக்கு 3 வேல்யூ இருக்கு. என்ன இருக்கு? P Q R S இருக்குன்னு சொல்லியாச்சு. அந்த P Q R S க்கு நான் எழுதிட்டேன். இப்ப அதோட சம்பளம் என்ன அப்படின்னா the average of 4 consecutive P respectively 104. average தான் நமக்கு என்ன சொல்லிருக்கான்? 104 ன்னு இருக்கு. அப்ப பாருங்க 1 2 3 4 சரிங்களா? அப்ப 4x plus 12 divided by 4 is equal to 104. ஏன்னா இந்த 4 என்னோட ஆவரேஜ் தான 104 ன்னு இருக்கா? புரியுதா? ஓகே, மறந்துடுங்க. அப்ப டிவிஷன் கிட்ட போனா மல்டிப்ளிகேஷனா மாறிடும். அப்ப 416 ஈக்குவல் டு அங்கிட்டு வந்துருச்சு. ஈக்குவல் டு 4x minus 12. அப்ப 4x is equal to 12 அங்கிட்டு போனா கழிச்சிடலாம். 12 கழிச்சோம் அப்படின்னா 404. அப்ப x is equal to 101. புரியுதா? இப்ப x ஓட வேல்யூ கிடைச்சிருச்சா? 101. இப்ப என்ன கேட்டிருக்கா? சம் ஆஃப் வேல்யூ எதோடது? p ஓடது s. அப்ப x தான் p க்கு வருது. அப்ப இது 101 இருக்கும் பட்சத்துல இது 103, இது 105, இது 107. அப்ப p யும் s ஓட சம் தான் கேட்டிருக்கான். அப்ப 100, இங்க 200, 208 is answer. சரிங்களா? ஆப்ஷன் பி ல இருக்கு 208. சரிங்களா? 101 plus 107 108 208 is answer. So the average weight of 19 men is 74 kg. The average weight of 38 women is 63 kg. What is the average weight of the round of all to the nearest? So men and women. அப்ப என்ன பண்ணணும்? ரெண்டே மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணி டோட்டல் மல்டிபிள் பண்ணிர வேண்டியதுதான். அப்ப இப்ப என்ன சொல்லிருக்கான் அப்படின்னா மென்னோட வெயிட் எவ்வளவு? 19 பேரோடது 74 கிலோ அப்படின்னா மென்னோடது டோட்டல் சம் கிடைச்சிரும். அடுத்து விமனோட டோட்டல் சம் என்னது? 38, விமனோடது 63 கிலோ. சோ இது பாத்தீங்க அப்படின்னா நம்பர்ஸ், இது பாத்தீங்க அப்படின்னா வெயிட். சரிங்களா? கிலோகிராம் சொல்லிட்டாங்க. சரிங்களா? அப்ப 1974. சோ வித்துனாங்க 36 மிச்சம் 3 4 3 7 9 63 70 0 மிச்சம் 7 7 7 14 1406. சோ அடுத்து 38 63 உங்கள்கிட்ட 24 மிச்சம் 2 3 9 10 11 6 48. ஸோ 9 59 9 மிச்சம் 5 கேரி 3000 18 19 20 23. சரிங்களா? 2394. ஸோ 10க்கு 0 மிச்சம் 1 10க்கு 0 மிச்சம் 1 8 2 3. இதுதான் வந்து டோட்டல் வெயிட் ஆஃப் men plus women. இப்ப men plus womenோட டோட்டல் குவாண்டிட்டி தெரியும் நமக்கு என்னன்னு. சரிங்களா? 7 9 10 17 7 மிச்சம் 1 நமக்கு என்ன வந்திருக்கு? 57 பேர் இருக்காங்க. அப்ப டோட்டலா 57ஆல அடிச்சு கொடுத்துற வேண்டியதான். அப்ப 57ஆல அடிச்சு கொடுக்குறப்ப நியர்லி என்ன வந்திருக்கும்? அடிச்சு கொடுக்கலாமா? இங்க 380. அப்ப 6 வச்சாலும் 6 36 7 6 36 6 டைம் வருதுன்னு வச்சுக்கலாமே. சரிங்களா? 6 டைம். அப்ப 57 இன்ட்டு 6 6 42 மிச்சம் 4 6 34 342 இங்க 8 50 50 இங்க ஒரு 30 38 380 ரிமைனிங் இருக்கு. சரிங்களா? சோ அப்ப நியர்லி நமக்கு பார்த்தோம் அப்படின்னா 67 கிலோ. சரிங்களா? 66 புள்ளி சம்திங் வரும். 67 kg இஸ் ஆன்சர். சரிங்களா? ஏன்னா நமக்கு ரவுண்ட் ஆஃப் த நியரஸ்ட் வேல்யூன்னு சொல்லியிருக்காங்க. அருகில் உள்ள முழு எண்களை மாத்தணும் அப்படின்னா 66 புள்ளி சம்திங்ல வரும். அப்ப 67 இஸ் ஆன்சர். கால்குலேட்டிவ் ஸ்பீடு தான்.
சரிங்களா, மறந்துடக்கூடாது. எவ்வளவுக்கெல்லாம் ஃபாஸ்டா கால்குலேட் பண்றோமோ அதான். the average weight of MNO is a 65 kg. அப்ப MNO ஓட ஆவரேஜ் 65னா 65 ஆவரேஜ்னா இன்டு 3 பண்ணுங்க அப்படின்னா அதுதான் ஹோல் வெயிட் ஆயிரும். சரிங்களா, சோ அப்ப 195. சரிங்களா, 5 மிச்சம் 1 3011 19. ஓகே டன். அடுத்து என்ன சொல்றது, ஆவரேஜ் வெயிட் ஆஃப் MN. M பிளஸ் N. M பிளஸ் N ஓட ஆவரேஜ் வெயிட் எவ்வளவு, 69.5 இன்டு 2. சரிங்களா, 2 10க்கு 0 மிச்சம் 1 11 19 மிச்சம் 1 9 6 12 12 11 139. சரிங்களா, இது MN ஓடது. அப்ப பாருங்க, MNO ஓடது 195. அதுல இருந்து MN கழிச்சிட்டோம் அப்படின்னா எனக்கு 140 40. அடுத்து என்ன வந்திருக்கும், 40னா ஒரு 40 50 60 70 80 90 ஒரு 55 56. அப்ப 56 கிலோ இதுல இருக்கு மிச்சம். சரிங்களா, அந்த 56 தான் யாரோட வெயிட் அப்படின்னா ஓவோட வெயிட். இப்ப ஓவோட வெயிட் நான் செப்பரேட் பண்ணிட்டேன். MNOவோட டோட்டல் வெயிட் 195, MN ஓடது 139னா அதுல டோட்டல் இருந்து கழிச்சிட்டோம்னா ஓவோட வெயிட் கிடைச்சிடும். 56 கிலோ ஓன்னு கண்டுபிடிச்சிட்டேன். சரிங்களா, இப்ப அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா NOவோட வெயிட்னு சொல்லியிருக்கான். N பிளஸ் O. N பிளஸ் ஓவோட ஆவரேஜ் தான் 66.5னா இன்டு 2 பண்ணுங்க அப்படின்னா NOவோட டோட்டல் வெயிட் கிடைச்சிடும். டோட்டல் நமக்கு வெயிட் கிடைச்சிடும். அப்ப இதை 2 ஆல மல்டிபிள் பண்றப்ப 2 10க்கு 0 மிச்சம் 1 6 12 13க்கு 3 மிச்சம் 1 6 11 13 133 கிலோ. எம்முக்கும் என்னுக்கும் ஓவும் N பிளஸ் O is equal to 133னா அதுல ஓவோட வெயிட் 56 கழிச்சிட்டோம்னா என்னோடது கிடைச்சிடும். சரிங்களா, சோ 10ல 6 போச்சுன்னா 10ல 6 போச்சுன்னா 4 மிச்சம் 3 7. சோ 7. சோ அடுத்து என்ன இருக்கு 2 12 5 போச்சு அப்படின்னா 7 77. அப்ப என்னோட வெயிட் 77 கிலோ, ஓவோடது 56 கிலோ. இப்ப क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் தி வெயிட் ஆஃப் N தான் கேட்டிருக்காங்க. N is 77. ஆப்ஷன் A C ல இருக்கு. சோ இத பிரிக்கிற மெத்தடாலஜி. சரிங்களா, அப்பப்ப அப்படி போடுறப்பே அப்படியே பிரிச்சிரணும். இந்த MNO கண்டுபிடிக்கிறப்பே அடுத்து MN கேக்குறான் அப்படின்னா MN கண்டுபிடிச்சா அல்லது செப்பரேட் பண்ணி ஓவை தனியா எடுத்து வச்சுக்கணும். இல்லைக்கு தனியா நீங்க அடுத்த கட்ட நடவடிக்கை அடுத்து எல்லாம் கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் இங்க இருந்து ஓவை கண்டுபிடிப்பீங்க, அடுத்து N கண்டுபிடிப்பீங்க. ஓகேவா? So அடுத்து அருண் goes to Madurai from Theni. சரிங்களா, the speed of 50 km/h and return the speed 40 km/h. What is the average speed? Average speed ஓட ஃபார்முலா என்ன அப்படின்னா 2xy divided by x plus y. இதான் ஃபார்முலா. 2xy divided by x plus y. அப்ப 2 into 50 into 40 divided by 50 plus 40. சரிங்களா, சோ அப்ப 2 10 100 100 into 4 40 4000 டிவைடட் பை இங்க என்ன வந்திருக்கு 90. சரிங்களா, 0க்கு 0 கேன்சல் ஆயிடுச்சு. சோ 4 அடிச்சிடலாம். 9 36 மிச்சம் நமக்கு 4 9 36 4 4. சோ 44.44 km/h. சரிங்களா, மறந்துடாதீங்க. சரிங்களா, ஆவரேஜ் ஸ்பீட் ஃபார்முலா இதுதான். இதை மட்டும் மகா பண்ணிக்கோங்க. So average of 5 consecutive odd number is A, B, C, D, E is 45. What is the product of B and D? What is the product of B and D? Consecutive odd number நமக்கு தெரியும். என்னது? X, X plus 2, X plus 4, X plus 6 and X plus 8. 1 2 3 4 5. ஏன்னா 5 நம்பர் தான் சொல்லியிருக்கான். Consecutive odd numbers. சரிங்களா, சோ அப்ப இதோட ஆவரேஜ் தான் என்ன சொல்லியிருக்காங்க 45. சோ டிவைடட் பை 5 is equal to 45. சரிங்களா, அப்ப 5x plus 5x இருக்கு 2 6 6 12 12 plus 8 20 divided by 5 is equal to 45. so அப்ப 5x plus 20 is equal to 5 இங்க போயிடுச்சுன்னா 5 25 மிச்சம் 2 20 ஐநாங்க 20 22. சரிங்களா, 225. அப்ப 5x is equal to 20 அங்க போயிடுச்சுன்னா மைனஸ் ஆயிரும். அப்ப 205. அப்ப 5 is equal to என்ன வந்துரும் 41. x is equal to 41 கிடைச்சிருச்சு. சோ அப்ப இவன் 41 யாரை மல்டிபிள் பண்ண சொல்லியிருக்கான், b யும் d யும் அதானே. சோ அப்ப 41 43 45 47. அப்ப நமக்கு என்ன வந்திருக்கு, b யும் d யும் இதான் வந்திருக்கு. அடுத்தது 49. அப்ப 43 47 7 3 21 1 முடியறது ஆன்சர். இங்க 1 முடியறது ஒரே ஒரு ஆப்ஷன்ல தான் இருக்கு. 2021 வச்சு எலிமே 1ல முடியல, அதனால ஆன்சர் போட்டு போயிட்டே இருக்கலாம். சோ அடுத்த क्वेश्चन, the average of age of men and his son. சரிங்களா, ஆவரேஜ் ஏஜ் men plus son அதோடது 48. அப்ப into 2
96 வயசு மென்னும் சன்னும். சரிங்களா? the ratio of their ages 11:5. சரிங்களா? 11:5ன்ட்டாங்க. அப்ப மென்னு 11:5, மென்னுஸ்டு சன் என்னது 11:5ன்னு சொல்லிட்டாங்க. அப்ப 96 × 11/16. ஏன்னா இது ரெண்டு ரேஷியோ பண்ணோம்னா நமக்கு கிடைச்சிரும்ல, மென்னோடதோ சன்னோடதோ தனிப்பட்ட வயசு கிடைச்சிருமா? சரிங்களா? சோ இப்ப 6 டைம் அடிச்சா 96. அப்ப அப்பாவோட வயசு 66, பையனோட வயசு வந்து 30. சரிங்களா? இது ரெண்டும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 96 கிடைச்சிரும். இப்ப பையனோட வயசு அப்பாவோட வயசு கிடைச்சிருச்சு. என்ன கேக்குறான்? வாட் வில் பி த ரேஷியோ ஆஃப் தர் ஏஜஸ் ஆஃப்டர் 6 இயர்ஸ்? 6 வருஷம் கழிச்சு அவங்களோட வயது விகிதம் கேட்கிறான். இது வந்து பிரசன்ட். அப்ப 6 வயசுனா ரெண்டு பேத்துக்கு +6 கூட்டணும். அப்ப மென்னுக்கு வந்து வயசு என்ன ஒரு இதோட 6 கூட்டணும் அப்படின்னா 72 மாறிடும். சன்னுக்கு 6 கூட்டணும் அப்படின்னா 36 மாறிடும். இத பாருங்க, இதோட ட்வைஸ் இருக்கா? அப்ப 2:1 தான ரேஷியோ. ஒரு 36 36, ஈர் 36 72. அப்ப 2:1 இஸ் ஆன்சர். ஆப்ஷன் டி ல போட்டு போயிட்டே இருக்கும். சோ அடுத்த क्वेश्चन பாருங்க. சோ என்ன கொடுத்திருக்கான் அப்படினா Viru goes A to B 60 km/h, return at the speed of 50 km/h. What is the average speed of the total journey? சரிங்களா? சோ ஆவரேஜ் தான் கேட்டிருக்கான். சரிங்களா? Viru the entire journey is a distance 120 km. நமக்கு அது தேவை கிடையாது, இது உங்களுக்கு குழப்பறதுக்காக கொடுத்தது. நம்ம கேட்டது என்ன? ஃபைண்ட் ஆவரேஜ் ஸ்பீடு தான் கேட்டிருக்கான். சரிங்களா? அப்ப நமக்கு தேவை இவ ரெண்டு பேர் இருந்தா போதுமே தவிர இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் வச்சு நான் ஒண்ணுமே பண்ண போறது இல்ல. சரிங்களா? ஓகே டன். எவ்வளவு டைம் எடுத்துக்கிட்டான் அப்படின்னு கேட்டான் அப்படின்னா அந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் தெரிஞ்சாதான் நம்ம டைம் கால்குலேட் பண்ண முடியும். ஆனா நமக்கு வந்து டைம் கேட்கல, நமக்கு ஆவரேஜ் ஸ்பீடு தான் கேட்டிருக்கேன். அப்ப ஆவரேஜ் ஸ்பீடு ஃபார்முலா நமக்கு நம்ம தெரியும், 2xy / x + y. அதானே 2xy / x + y தான் நமக்கு ஃபார்முலா. அப்ப 2 × 60 × 50 டிவைடட் பை நமக்கு என்ன 60 + 50. சரிங்களா? 60 + 50. சரிங்களா? சோ ஈராரா 12, 12 × 60. சரிங்களா? ஒரு 6000 டிவைடட் பை 110. சோ 0 0 கேன்சல் பண்ணிடலாம். சோ அப்ப 5 × 1 55, 5 × 1 55, 55.555. சரிங்களா? சரிங்களா? சோ அப்ப நியர்லி நமக்கு என்ன வந்திருக்கும்? 60, I × 1 55, மிச்சம் 5 வராது, 55 இல்ல. சோ டிவைடட் பை 110, 0 0, 5 × 1 55, மிச்சம் 5 50. அப்ப 4 × 1 44, மிச்சம் நமக்கு என்ன வரும்? 6, 60னா 5 × 1 55. அப்ப 54.54 கிலோமீட்டர்ஸ். ஆப்ஷன் பி ல இருக்கா? சரிங்களா? 54.54. தட் இஸ் ஆன்சர். சரிங்களா? 55 கிடையாது, தப்பா போட்டுற கூடாது. சோ அடுத்து சொல்லிருக்க the average age of 5 officers in a department is 32. சரிங்களா? 5 ஆபீசரோடது 32. அப்ப 2 10 0 மிச்சம் 1, 3 5 1 16. ஆபீசரோட சம் ஆஃப் ஏஜ் வந்து 160. இந்த ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் தி சூப்பர்வைசர் ஆட் ஆன் இட். சரிங்களா? இது ஆபீசர் இருக்காங்க கவுண்ட். இப்ப ஒரு சூப்பர்வைசரை ஆட் பண்றாங்களா, அப்ப டோட்டல் 6 மாறும். சரிங்களா? ஆல்ரெடி 5 பேர் இருக்காங்க, 5 ஆபீசரோட ஆவரேஜ் ஏஜ் வந்து 32ன்ட்டான். அப்ப 5 ஆபீசரோட ஆவரேஜ் 32னா 5 ஆவரேஜோட டோட்டல் ஏஜ் 160. இப்ப சூப்பர்வைசர் ஒருத்தர் ஆட் பண்றாங்களா, அப்ப 5ன்றது 6 மாறும். அப்படி பாடுறப்ப ஆவரேஜ் ஏஜ் இன்க்ரீஸ் பை 1. அப்ப 32ன்றது எப்படி மாறும்? 33 மாறிடும். சரி, ஆவரேஜ் 1 கூடுதான், ஏன்னா ஆல்ரெடி 32 ஆவரேஜ் இருந்தது, 33 மாறிடுது. அப்ப 3 18, மிச்சம் 1 11, 198, 160 கழிச்சிட வேண்டியது. அப்ப 38 வயசு தான் யாரு? அந்த சூப்பர்வைசரோட வயசு. சரிங்களா? சூப்பர்வைசரோட வயசு. ஏன்னா ரெண்டுக்குமான வித்தியாசம். ஆபீசரா இருக்க மட்டும் 160. இப்ப ஆபீசரும் சூப்பர்வைசரும் சேர்க்கிறப்ப டோட்டல் ஏஜ் 198 மாறுது. அப்படின்னா புதுசா அந்த ஆபீசரோட வயசு என்ன? 38 வயசு. சோ அடுத்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா the salary of member 5 member in the family. சரிங்களா? 5 பேரோட salary கொடுத்துட்டாங்க ஆவரேஜ். அப்ப எல்லாம் கொடுத்துறாங்க. ஆவரேஜோட ஃபார்முலா என்ன? sum divided by number of items. அதானே? சோ அப்ப இங்க என்ன கொடுத்திருக்கான்? 14, 29, 39, 49, 59, 59, 61, 61, 61, 68. சரிங்களா? 68,000 டிவைடட் பை 5 பேர் எடுது. சரிங்களா? ஓரஞ்சு 5. சரிங்களா? 3 15, 6 30. சரிங்களா? 17,600 ஆன்சர் சராசரி. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு ஃபாஸ்டா பண்ண முடியுமோ பண்ணிருங்க. இந்த ஜீரோலாம் கவுண்ட் பண்ண அவசியம் இல்லை. நம்பர்ஸ் மட்டும் டென்ஸ் மட்டும் ஒன்ஸ் இந்த 2 ஜானா அதை மட்டும் கனெக்ட் பண்ணி அடுத்து 3 ஜீரோ சேர்த்துட்டு அதுல இதெல்லாம் அடிச்சு கொடுத்துருங்க நம்பர்ஸால, டோட்டல் நம்பர்ஸால. ஏன்னா ஆவரேஜோட ஃபார்முலா தெரியும், மொத்தம் டிவைடட் பை மொத்த எண்ணிக்கை. சரிங்களா? இதுதான் சராசரி. அதோட இன்ட் 100 போட்டீங்கன்னா சதவீதமா மாறிடும்.
சரிங்களா? மொத்தம் டிவைட் பை மொத்த எண்ணிக்கை இன்டு 100 போட்டீங்கன்னா அது பெர்சன்டேஜா மாறிடும். So if the product of two number is 4107, HCF is 37. சரிங்களா? Find the largest of two. சரிங்களா? அப்ப ரெண்டு நம்பர்ஸ் இருக்கு நமக்கு. சரிங்களா? அந்த ப்ராடக்ட் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, அதோட பெருக்கல் தான். HCF 37. அப்ப 37 இஸ் பிரைம் நம்பர், அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. 37 வந்து ரெண்டுக்குமே சொல்லிட்டோம்னா அந்த ரெண்டு நம்பர்ல நமக்கு ஏதாவது இருக்க முடியும். 37ன்றப்ப நமக்கு பிரைம் நம்பரால டிவைட் ஆகிற வேல்யூஸாக இருக்க முடியும். அந்த ரெண்டுமே அது ரெண்டு ஏதோ ஒரு நம்பர் 37 டேபிளால வருது. இந்த ரெண்டு நம்பர் அதுல என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா find the largest one அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். சரிங்களா? சோ largest one இதுல என்னவா இருக்க வாய்ப்பு இருக்கு? இப்போ 107 எடுத்துட்டோம் அப்படின்னா அங்க 7 முடியுது, 1 வரும் 7 வரும். சரிங்களா? ஸோ அப்போ இது ரெண்டையும் நம்ம மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா ஸோ 7. அப்போ இங்கே என்ன வந்திருக்கும், இதையும் மல்டிபிள் பண்ணுவோம் 7. அடுத்து என்ன வந்திருக்கும் அப்படின்னா இது மல்டிபிள் 1 1 × 7 7. அடுத்து இதையும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 1. The product of two numbers, the largest one, smallest one. Okay. ஸோ எனக்கு AB அதானே. அப்போ 37 தான் நமக்கு HCF கொடுத்துட்டான். ரெண்டு நம்பர் எனக்கு தெரியாது. அப்போ 37 ஈக்குவல் டு 4107. அப்போ 37 நம்ம கேன்சல் பண்ணிக்கிட்டா போதும் இது. ஸோ 37 அடிச்சு கொடுத்துடலாமா? ஸோ அப்போ 1 டைம்ஸ் 37 அடிச்சு கொடுக்குறப்ப ஸோ அடுத்து என்ன வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 37 38 39 40 41 மிச்சம் 4 40. அப்போ 1. சரிங்களா? அப்போ அடுத்து வந்திருக்கு 1. 111 இஸ் ஆன்சர். சரிங்களா? இந்த கொஸ்டின்ஸ்க்கு HCF அடிச்சு கொடுக்குறப்ப நமக்கு 111 கிடைச்சது. அதான் லார்ஜஸ்ட் நம்பர். So at the LCM of the both number is 295. HCF கொடுத்துட்டான். If the sum of two number is 100, find the difference between the two numbers அப்படின்னு சொல்லிட்டான். LCM தெரியும், then HCF தெரியும். சரிங்களா? அப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க. ரெண்டு நம்பர் இருக்கு, அதோட HCF பாத்தீங்க அப்படின்னா 5ன்னு சொல்லிட்டான். LCM வந்து நமக்கு பாத்தீங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா 495ன்ட்டான். ரெண்டையும் கூட்டினா 100ன்ட்டான். அப்ப அந்த ரெண்டு நம்பர் 595 தான் இருக்க முடியும். இது ரெண்டையும் கூட்டினா 100, இது ரெண்டுக்கு HCF 5. சரிங்களா? புரியுதா? சோ எப்படி போறானே. சோ எல்சிஎம் சொல்லிட்டான் 495, HCF 5ன்னு சொல்லிட்டான். அப்ப அந்த ரெண்டு நம்பர் ஏதாவது இருக்கு, 5 வாய்ப்பால மட்டும் தான் அடியாங்க, வேற எந்த வாய்ப்பால அடியாகாது. சோ அந்த ரெண்டு நம்பரை கூட்டா 100 வரணும்னு சொல்லியிருக்கான் அவன். அப்ப இந்த ரெண்டு நம்பருக்கு HCF எடுத்தா 5. சரிங்களா? 5வது அடியாகும். அப்ப 1 டைம், இது 19 டைம்ஸ். இப்ப இது ரெண்டு பேருக்கு 495 வந்துருச்சு. சரிங்களா? அப்ப அந்த ரெண்டு நம்பர் தெரிஞ்சு போச்சு என்னன்னு. ஃபைண்ட் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் தி டூ நம்பர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? Find the difference between the two numbers. இது அப்ப இதுக்கு டிஃபரன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 90 வருது. அப்ப அது வர பாசிபிலிட்டி இல்ல. If the two numbers, sum of two numbers is 100, find the difference between the two numbers ன்னு இருக்கான். So ஓகே 45 50. சோ இதுக்கான டிஃபரன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 45 55 45 55 ரெண்டையும் சம் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு 100 வரும். ரெண்டுக்கான HCF வந்து 5. 95 45 11 55. அப்ப 99 × 5 95 45 5 மிச்சம் 95 45 49 495 வந்துருச்சு. அப்ப அந்த ரெண்டு நம்பர் என்னது 45 55. சரிங்களா? HCF 5 வருது, LCM 495 வருது. ரெண்டையும் கூட்டினா நமக்கு 100 வந்துருச்சு. இப்போ இந்த ரெண்டு நம்பருக்குமான டிஃபரன்ஸ் 10 ஆன்சர். சரிங்களா? இட்ஸ் ஈஸி. சோ அடுத்து 3 numbers are in the ratio கொடுத்தா HCF is 12 ன்ட்டா அந்த 3 numbers HCF கொடுத்தானா டைரக்டா பெருக்கிட வேண்டியதான். அப்ப 12 24 36 ஆன்சர். ஆப்ஷன் B ல HCF கொடுத்தா அப்படியே போட்டுடலாம். இந்த குரூப் 2 ல கூட இதே மாதிரி ஒரு क्वेश्चन கேட்டிருந்தாங்க. இப்போ நடந்த குரூப் 2 ல. சரிங்களா? ரெண்டு ரேஷியோ கொடுத்துட்டு HCF கொடுத்துட்டா அப்படியே அந்த நம்பரை பெருக்கி போட்டா அதான் ஆன்சர். HCF கொடுத்துட்டான்ற பட்சத்துல தென் அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா HCF and LCM of two numbers கொடுத்துட்டா the first number is divisible by 2, the result will be 50 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சோ அப்ப LCM நமக்கு தெரியும், HCF என்ன நமக்கு இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்னது? the product of numbers அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம LCM HCF டாபிக் பாக்குறப்ப நம்ம ஃபர்ஸ்ட் இதெல்லாம் சொல்லி நடத்துவோம். LCM HCF ல 2 3 ஃபார்முலா தான் இருக்கு. அதுல இது ஒண்ணு, n1 × n2
is equal to LCM into HCF. இதுதான் அந்த நம்பர் ப்ராடக்ட் ஆஃப் நம்பர்ஸ்க்கு. இப்போ என்ன சொல்லியிருக்கோம், the first number divisible by 2 the result will be 50. அப்ப ஃபர்ஸ்ட் நம்பர் 100. ஒரு நம்பர் இருக்கு, அந்த நம்பர் எக்ஸ் நம்பரை ரெண்டாவது டிவைட் பண்றப்ப எனக்கு கிடைக்கிற ரிசல்ட் தான் 50ன்றான். அப்ப அந்த எக்ஸ் நம்பர் என்னவா தான் இருக்கும், 100ஆ தான் இருக்கும். அப்ப n2 தெரியாது, LCM எனக்கு தெரியும். எவ்வளவு கொடுத்திருக்கான் நமக்கு LCM, so it's a 250. so HCF is 50. சரிங்களா, இதால அடிச்சுக்கிட்டோம்னா 2, இதால அடிச்சுக்கிட்டோம்னா 125. அப்ப எக்ஸ் n2 வந்து நமக்கு என்னது 125. ஆப்ஷன் டி ல இருக்கு. If the product of two number is 1320, HCF is 6, LCM is what? சரிங்களா, LCM கேக்குறான் என்னன்னு அந்த நம்பருக்கு. சோ அப்ப LCM நான் டிவைட் பண்ணிடலாம்ல, HCF கொடுக்கறானா 1 6 6 12. சரிங்களா, மிச்சம் 1 6 12 220 ஆன்சர். சரிங்களா, ஆப்ஷன் சி ல இருக்கு. சோ அடுத்து என்ன சொல்லிருக்காங்க, the LCM of both numbers 693, HCF is 11. one number is கொடுத்துட்டான், அப்ப டைரக்டா ஃபார்முலால போட்டுறலாம். சரிங்களா, 693 into 11 is equal to 77 into x, the product of numbers. சரிங்களா, சோ அப்ப இது அடிச்சோம்னா 7 டைம், இது அடிச்சோம்னா 9 63. சரிங்களா, 64 65 மிச்சம் 6 9 63. 99 is a second number. சரிங்களா, 99 is a second number. அடுத்து சொல்லுங்க, the average of 6 number is x, the average of 3 number is y. then அடுத்து என்ன சொல்லிருக்கோம் அப்படினா the remaining 3 numbers is z, which of the following is correct. இப்போ பாருங்க, 6 numbers எனக்கு தெரியாது. சரிங்களா, அதோட ஆவரேஜ் என்ன சொல்லிருக்கான், x ன்ட்டான். சரிங்களா, 6 நம்பர் சொல்லிருக்கான், அந்த 6 நம்பரோட ஏதோ ஒண்ணு அதோட என்ன சொல்லிருக்கான், x ன்னு இருக்கான். அப்ப எனக்கு வந்து இந்த வந்து 6 நம்பருமே x 6x sum of age, sum வந்து நமக்கு 6x வந்திருக்கும், 6 ஓடது sum. சரிங்களா, இப்போ அடுத்து என்ன சொல்லுங்க, ஆவரேஜ் ஆஃப் 3y ன்னு இருக்கான். அப்போ இங்க 3y வந்திருக்கும். அடுத்து என்ன வந்திருக்கும், அடுத்ததுல ஆவரேஜ் ஆஃப் 3z. அப்ப 2x is equal to x plus y. so இங்க 6x இருக்கு, இங்க 3y 3z. அப்ப நமக்கு என்ன வந்திருக்கும், இதோட 2 டைம்ஸ் தான் x is equal to 2x plus 2y is equal to t is equal to x வரும். ஆன்சர் b தான். 137 ஆன்சர் ஆப்ஷன் b. சோ அடுத்து 138 என்ன சொல்லிருக்கானா, HCF கேட்டிருக்கான், ஃபிராக்ஷன் கொடுத்துட்டான். 2/3, 8/9, 16/81, 10/27. HCF கேக்குறான் क्वेश्चनல. அப்ப HCF கேட்டானா நியூமரேட்டர் வேல்யூ ஃபுல்லா HCF, டினாமினேட்டர் வேல்யூ ஃபுல்லா LCM. அதான் ஆன்சர். HCF is equal to HCF by LCM. இதான் ஃபார்முலா. இதே LCM கேட்டாங்க அப்படினா என்ன வரும், LCM by HCF. அதாவது ஃபிராக்ஷன் வேல்யூ கொடுத்தானா, அப்ப மேல இருக்கிறது ஃபுல்லா HCF பார்த்தா போதும். அப்ப மேல இருக்கிறது ஃபுல்லா HCF பார்த்தா 2 தான் HCF. அப்ப ரெண்டு ஆப்ஷன்ல எங்க வருதோ அதான் ஆன்சர். அதானே, ரெண்டு ஆப்ஷன்ல எங்க வருதோ அதான் ஆன்சர். அப்ப 2 இங்க வந்திருக்கு. சரிங்களா, அப்ப 81 281 is a HCF. இப்ப நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்ப LCM கேக்குறான். LCM பாக்குறப்ப நமக்கு என்ன வந்திருக்கும், மேல இருக்கிறதுக்கு ஃபுல்லாவே LCM எடுக்கணும். அதானே, மேல இருக்கிறது ஃபுல்லா LCM எடுத்தோம்னா என்ன வந்திருக்கும், இங்க வந்து 2 8 16, இதுல 16 தான் லார்ஜஸ்ட் நம்பர். அப்ப 5 தடவை போட்டோம்னா 5 80. அப்ப 80/3 தான் நமக்கு என்ன அப்படின்னா LCM. HCF நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா 2/81 தான் HCF. இந்த ஆப்ஷன் எங்க இருக்கோ அதான் ஆன்சர். ஆப்ஷன் டி ல இருக்கா, 2/81 80/3, that is answer. LCM and HCF. so அடுத்து the sum of two number is 296 and HCF is 27. the numbers are, சரிங்களா, அந்த நம்பர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. HCF is 27 அப்படின்னு சொல்லிட்டாங்க, ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் நம்பர். ஓகே, டன். சோ அப்ப இங்க இருக்க ஆப்ஷன் இது ரெண்டையும் கூட்டினா 216 வருதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சம் ஆஃப் வேல்யூஸ் சொல்லிட்டோம். அப்ப சம் ஆஃப் டூ நம்பர் நமக்கு 216 வரணும். அதானே, அப்ப இது போட்டோம் அப்படின்னா 225 வந்துரு. 10 25 225 இது வராது. சோ அப்ப 9 10 16க்கு 6 மிச்சம் 1 9 10 11க்கு 1 மிச்சம் 1 216 இதுக்கு வருது. சோ இதுக்கு என்ன வந்திருக்கு, 232 வந்துருச்சு. தப்பு. அப்ப ஒன்லி தட் இஸ் ஆன்சர்.
ஏன்னா சம் ஆஃப் வேல்யூ 216 அப்ப ரெண்டு நம்பரை கூட்டினா 216 வருது அதான். அதுக்கப்புறம் நம்ம என்ன ஃபைன் பண்ணிக்கலாம், இது ரெண்டுக்கும் HCF 27 தான் வரும். சரிங்களா? 3000 டிவைட் ஆகும், அடுத்தது நீங்க டிவைட் பண்ணிக்கலாம். சரிங்களா? 9000 கூட போட்டுக்கலாம், அடுத்து 3000 டிவைட் பண்ணிக்கலாம். 9 3 27. சரிங்களா? 2 டைம் வரும். சோ அடுத்த என்ன கேட்டிருக்கானா எல்சிஎம் கேட்டிருக்கான் லாஸ்ட் क्वेश्चनக்கு. 2 3 8 9 16 81 10 27. சோ அப்ப எல்சிஎம் கேட்டிருக்கான். அப்ப மேலே இருக்க எல்சிஎம், கீழே இருக்க HCF. அப்ப கீழே இருக்க HCF னா 3 தான் HCF வரும். அப்ப 3 ஆப்ஷன் எங்க இருக்குன்னா ஒரே ஒரு ஆப்ஷன்ல தான் 3 இருக்கு. 80/3 ஆன்சர் போட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? சோ இப்ப பார்த்தது என்ன அப்படின்னா டெஸ்ட் நம்பர் 2 ஓட ஆன்சர் அண்ட் எக்ஸ்பிளனேஷன்ஸ் ஃபுல்லா பார்த்திருக்கோம். சோ தேங்க்யூ.